தேவையான இன்க்ரீடியண்ட், ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய், 4 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா பொரிச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதில் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் இன்றைக்கி 1/4 கிலோ கேரட்டு இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் மூடி வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்தால் கேரட் நல்லா வெந்திருக்கும். நான் இன்றைக்கி கேரட் சாதத்தில் ஒரு முட்டை சேர்க்க போகிறேன். இந்த முட்டை சேர்க்கறதுனால டேஸ்ட்டு உங்களுக்கு கூடும். ஒருவேளை நீங்கள் வெஜிடேரியனாக இருந்ததுன்னா முட்டை சேர்த்துக்க வேண்டாம், டேஸ்ட்டு அப்பயும் நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு முட்டை நல்லா பொரிஞ்சு வரணும். கேரட்டோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கரெக்டாக ஒரு 1 நிமிஷத்துக்கு தொடர்ந்து வதக்குனிங்கன்னா அது சரியாயிடும். இப்போ நான் 1 கப் அளவுக்கு ரைஸ் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது உப்பு பார்த்துட்டு பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், சூப்பரான கேரட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்காக கூட செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.